ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of Proverbs chapter 3 verse 2. சமாதானத்தையும் பெருக பண்ணும். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு அவர் தருவாராக. பெருக்கம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடி தீர்க்காயுசு ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்வாரா? பெருக பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது. சமாதானத்தை தேவன் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல ஆசீர்வாதங்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பெருகும் என்கிற வார்த்தை நீங்கள் தேடி வாசித்தால் இந்த வாக்குத்தத்தமாக சம்பந்தமான செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அநேகர், திரளாக, நிரம்ப என்கிற வார்த்தைகளையும் நீங்கள் சேர்ந்து படித்தால் வேதம் முழுவதும் பெருக்கத்தை பற்றிய செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பெருக்கம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆயுசு நாட்களின் பெருக்கம், அதே போல சமாதானத்தின் பெருக்கம், அதே போல கிருபையின் பெருக்கம். அதாவது கிருபையின் பெருக்கமும் உண்டு இங்கே சொல்லி இருக்கிறது. ஆனால் இங்கே நான் 3வது சொல்கிற காரியம் களஞ்சியங்கள் நிரம்பும் ஆசீர்வாதங்களின் பெருக்கம். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆயுசு நாட்களின் பெருக்கம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆரோக்கியத்தின் பெருக்கம், ஆயுசு நாட்களின் பெருக்கம், அதே போல சமாதானத்தின் பெருக்கம், கிருபையின் பெருக்கம், ஆசீர்வாதத்தின் பெருக்கம். மறுபடியும் சொல்கிறேன், ஆரோக்கியம் உங்களுக்கு பெருகும், ஆயுசு நாட்கள் பெருகும், சமாதானம் பெருகும், கிருபை பெருகும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகும். கரங்களை போய் தேவசமச்சோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 5 விதமான பெருக்கங்களும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த காரியங்களை பெருகச் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இவைகள் பெருக வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிற ஒரே பிரமாணம் அதுதான். இவைகளெல்லாம் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் மறுபடியும் சொல்றேன், தீர்க்க தரிசனம் கேட்டா போதும் இல்லை. நீங்க வாக்குத்தத்தம் என்று தேடி கேட்டால் போதும் என்பதல்ல. வாக்குத்தத்த வசனத்தை மாத்திரம் கேட்பதல்ல. வாக்குத்தத்தத்திலே நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் இதை செய்ய வேண்டும் என்றால் நீ இதை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கவனித்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை படித்தோம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் ஆயுசையும் சமாதானத்தை என்ன செய்யும்? பெருக பண்ணும். 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உனக்கு பெருக்கம் உண்டாகும். கர்த்தர் மகிமைப்படுத்தால். ஹல்லேலூயா. வசனம், உங்கள் வாழ்க்கையிலே வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறீர்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை நீ கேள். நீ கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளை கை கொள்ள வேண்டும். நீ என்ன செய்ய? கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப கேட்காமல் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளாமல் கை கொள்ள முடியாது. ஆகவே சரியான தேவனுடைய வார்த்தை தானா என்பதை பார்த்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலையும் கேட்கிறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யூடியூபில் நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது சரிதானா என்கிறதை பார்க்கக்கூடியதான பக்குவம் உங்களுக்கு இருந்தால் யூடியூபில்
எதை வேண்டுமென்றால் நீங்கள் கேட்டு என்ன செய்யுங்கள்? படியுங்கள், கேளுங்கள். ஆனால் உங்களுக்கு அதற்குரியதான அந்த அறிவு இல்லை என்றால், வேதத்தின் அறிவு இல்லை என்றால், சபையிலே இங்கே பிரசங்கம் பண்ணுவதை கேளுங்கள். இதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். நான் சொல்றதை அப்படியே நம்ப வேண்டாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அதுக்கு பிற்பாடு தான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எங்க பாஸ்டர் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், பாஸ்டர் கிங்ஸ்லி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், எங்க அசம்பிளிஸ் தலைவர் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், அவர் சொன்னா ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட், அவருக்கு எவ்வளவு கூட்டம் போகுது, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், இப்படிலாம் நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும்? பைபிள் வேதத்தை நீங்கள், வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், வேதத்தை அறியாத அவர்கள் என்ன செய்வார்கள்? வழி விலகி போவார்கள், தவறி போவார்கள். ஆகினால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, இதை நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த மனுஷனுடைய வாயிலிருந்து பெறுவதல்ல, வேத புத்தகத்தை வாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஞானம் உண்டாகிறது, ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை நீ உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை என்ன செய்யலாம்? அடையலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் வசனம் சொல்கிறது, இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் என்ன செய்யும்? கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறது. எப்பொழுது கேட்கிறதான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், we must ask a question. ஒரு கேள்வி என்ன செய்யணும்? கேட்கணும். வினா எழுப்ப வேண்டும். வினாவை, வினா என்றால் கேள்வி. கேட்டவுடனே அது எப்படி, ஏன், என்ன என்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த கேள்விகளோடு நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்தால் வேதம் உங்களுக்கு விளங்கும். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்வி எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். அந்த விதமான கேள்வி கேட்கிற பிரசங்கத்துக்கெல்லாம் அப்படியே தலையாட்டாமல், ஏன் நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும், முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற இடத்துல சொன்னப்படுது. ஏன் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? ஏன் நான் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், எனக்கு தெரியாது எனக்கு, ஆனால் யாரோ கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனாலும் சொன்னது என் தகப்பனார் தாயார் சொன்னதை நான் நம்பினேன், அது போதும் என்று நினைத்தேன். ஏன் எடுக்க வேண்டும்? இது சரியா அது சரியா என்கிற ஒரு கேள்வி எனக்குள் வந்து தேடினேன். வேதத்தை தேடி 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 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கர்த்தரனோடு கூட எனக்கு ஆண்டவர் கொடுத்த போது, இது மாம்ச அழுக்கு நீக்குதலாயிராமல் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எனக்கு உணர்வை தந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அப்பொழுது முழுக்க ஞான ஸ்நானம் தான் சரியான ஞான ஸ்நானம் என்று சொல்லி புரிந்து கொண்டேன். அருமையானவர்களே, நீங்கள் அநேகர் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொண்டு அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்கிற சமயத்தில் வேதத்தை படித்து பார்க்க வேண்டும். அதுக்கு விடையை கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். நீங்க என்ன செய்யுங்க, உங்க பாஸ்டர்ட்டுக்கு யூத் என்ன செய்கிறாங்க, வியாழக்கிழமையில ஒரு கேள்வியோடு வருவாங்க. அந்த கேள்விக்கு பதிலை 1 மணி நேரம் கொடுக்கிறேன். ஒரு கேள்விக்கு 1 மணி நேரம் பதில் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. கேள்வியெல்லாம் பயங்கரமான கேள்வியை கேட்குறாங்க வாலிப பிள்ளைங்க. இப்போ அந்த கேள்வியை படித்து தெரிந்து கொண்டு நான் அதை கொடுக்கறதுக்கு சில நாட்கள், சில டைமில் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அவை நிறைய கேள்விகள் வேதாத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு தெரியவில்லை என்றால், அந்த நல்லா தெரிந்த போதலிடத்துல கேட்க வேணும். வேதத்தில் எல்லாம் மறைவானதெல்லாம் கத்தருக்கூடியதுன்னு சொல்லி கண்ணை மூடி விட்டுடுறோம். மறைவானதெல்லாம் கத்தருக்கூடிய பரலோகத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பைபிள் பரலோகத்தில் கிடையாது, அது சோத்திரம். இங்கே நமக்கு படிக்கிறது தான் வைத்திருக்கிறார். நீ முழங்கால் படிப்போடு நல்ல வேதத்தை படி, உபவாசம் பண்ணு. கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தால், ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்டால், ஆவியானவர் உங்களுக்கு வசனத்தை வெளிப்படுத்தி தருவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. மறைவானவைகள் என்று ரகசியங்களை வெளிப்படுத்தி தருகிற கர்த்தர். ஆபிரகாம் அவன் சிநேகிதனா இருந்தபடினாலே, நான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னான்.
கர்த்தர் சொல்லி ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார், அதை போல யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவோடு அவன் அப்படி மார்பிலை சாய்ந்திருந்தவன். அவரை அதிகமாய் நேசித்ததான அந்த யோவானுக்கு கர்த்தர் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். ஆகினாலே வேதத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியாது, இது புரியாது. பைபிள் காலேஜுக்கு நான் போயிருந்தா நல்லா படிச்சிருப்பேன், அங்கே படிப்பொண்ணுமே தெரியாம போச்சு அப்படி நினைக்காதுங்க. சத்தியத்துக்கு வைராக்கியமா இருக்கணும், உபதேசத்துல வைராக்கியமா இருக்கணும். இருந்தால் கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த சபை பெருகணும்னா எந்த சபை பெருகும் என்றால் நீங்க வைராக்கியமா இருக்கணும், வசனத்துல வைராக்கியமா இருக்கணும். தம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பற்றி நான் நேற்றுக்கு சாட்சி கேட்டேன், சொல்லிட்டு இருந்தேன். அவருடைய சாட்சியில 2 விஷயத்தை நான் புரிந்தது. ஒன்று, உபதேசத்துல உறுதியாய் இந்த மனுஷன் நின்றிருக்கிறார். 2வது, உபத்திரவங்களிலேயும் உறுதியாய் நின்றிருக்கிறார். அவரை கர்த்தர் 1400 2000 சபைகள் ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ஸ்தாபிக்கும்படி உதவி செய்தார். கரங்களை செய்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? உங்களை கொண்டு கர்த்தர் சபைகளை பெருக செய்ய முடியும், சபைகளை கட்ட செய்ய முடியும், உங்கள் குடும்பங்களை பெருக செய்ய முடியும், உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கூட பெருக செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கெட்டு போகவே இல்லை. வைராக்கியமா, வசனத்துக்கு வைராக்கியமா இருந்தபடினாலே, உபதேசத்தில் வைராக்கியம் இருந்தபடினாலே நான் கெட்டு போகவில்லை. கர்த்தர் என்னை பெருக செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பெருக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, உபதேசம். நீங்க இந்த வார்த்தை எல்லாத்தையும் பார்க்குறீங்க. என்ன? கர்த்தருடைய வசனம், வார்த்தை என்கிறது மட்டுமல்ல, உபதேசம் என்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள். வினா எழுப்புகிறவனாய் இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அருமையானவர்களே, யாருக்கு பெருக்கம் உண்டாகும்? ஞானம் உள்ளவனுக்கு ஆரோக்கியம் பெருகும், ஆயுசும் பெருகும், எல்லாமே பெருகும். என்ன தேவை? விவேகம் தேவை, நீதி தேவை, நியாயம் தேவை, நிதானம் தேவை. இந்த 4 இருந்தால் நீங்கள் பெருக்கமடையலாம். அது வசனத்தின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்கிறதான ஞானம், விவேகமாயிருக்கிறது. சிலாக்கள் விவேகம் என்பதே இல்லை. விவேகம் இல்லாமல் எப்படி பெருக முடியும்? நீங்கள் பெருக வேண்டும் என்ற, சபை பெருக வேண்டும் என்றாலும் ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன வேண்டும்? விவேகம் வேண்டும். விவேகமாய் காரியங்களை செய்ய வேண்டும். 2 கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விவேகம், விவேகமாய் காரியங்களை செய்யுங்க. விவேகமா செய்யணும்னா அதுல கடைசியில் ஒன்று இருக்கு பாருங்க, நிதானம். நிதானம் இருந்தால் தான் விவேகம் வரும். எல்லாம் ரொம்ப அவசரம், பதஷ்டம். அதுல என்ன விவேகம் இல்லாமல் என்ன செய்கிற காரியங்களை செய்து, திருமணமா இருக்கலாம், இல்லை ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வாகனம் வாங்குறதாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவர்கள் நிதானம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? காரியங்கள் அவசரப்பட்டு அவர்கள் பதஷ்டத்தோடு காரியங்களை செய்கிற சமயத்தில் அவர்களுக்கு மூளை வேலை செய்யாமல் போய்விடுகிறது. விவேகமாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், விவேகமாய் காரியங்களை செய்யுங்கள். அந்த விவேகம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். என்ன சொல்லப்போனால் நீதிமொழியின் புஸ்தகத்தை அதிகமாய் படியுங்கள். வாலிபர்களே, நீதிமொழியின் புஸ்தகத்தை அதிகமாய் படியுங்கள். வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள், நீதிமொழியின் புஸ்தகத்தை நீங்கள் திரும்ப 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 படிக்கணும். சங்கீதத்தை படிக்கிறது தான் நீங்கள் அதிகமாக படிக்கிறாங்க. என்னது? பைபிளை காட்டி பாருங்க, எடுத்து பாருங்க. அந்த சென்டர் இப்படி நீங்க இருக்கும், அந்த மத்திய பாகம் அப்படியே இருக்கும். காரணம், வாசிப்பது எப்போவுமே என்னதான்? சங்கீதம் சங்கீதம் சங்கீதம். சங்கீதத்தை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அதையும் ஒழுங்கா படிக்க தெரியாது, ஒழுங்கா வாசிக்க தெரியாது, புரிந்து வாசிக்க தெரியாது. அதையும் ஒழுங்கா படித்தா கூட அவங்களுக்குள்ள என்ன வரும்? கொஞ்சம் விவேகம் வரலாம். அருமையானவர்களே, நீதிமொழி அதிகமாக படிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகள், இவைகளை பற்றி உபதேசத்தை என்ன செய்யலாம்? அடையலாம். டாக்டரின் என்று சொல்லும்போது அதுல இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்ப டாக்டரின், உபதேசம் சொல்றோமே, உபதேசத்தை விட்டு உலகத்திலே, அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபதேசம் இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பம் பெருகாது. உபதேசம் இல்லாமல் ஒரு சபை இருந்தால் சபை என்ன செய்யாது? பெருகாது, கெட்டு போகும்.
அதனால தான் நம்ம சபையில் உபதேசத்தை உறுதியாக சொல்கிறோம். உபதேசம்னு சொல்லி ஏன் சொந்த உபதேசம் அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை சொல்வது அல்ல, வசனத்தின்படியாக ஒழுங்கின்படியாக காரியங்கள். முழுக்க ஞானஸ்நானம் தான், தெளிப்பில்லை. உபதேசம் ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் கர்த்தருடைய பந்து எடுக்கக்கூடாது. உபதேசம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் உறுதியா இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சபை வளரும், குடும்பம் வளரும், உங்க வாழ்க்கையும் வளரும். உபதேசத்தை நீங்கள் அடையணும், உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? காலைல இப்படியா பேசுறது, கொஞ்சம் சாஃப்டா பேசலாமே, நாங்க பயந்து போனோம் அப்படின்னு சொல்றீங்களா? பயப்படாதீங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு, நான் இப்படி பிரசங்கம் பண்ண கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் கூடவே இருக்க. அவர் அப்படித்தான் பேசுவார். ஆனால் நீ என்ன செய்யாத, பயப்படாதே அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ அநேகருக்கு அதுதான் தேவை, வேற என்ன வேணும்? பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கிறது? இந்த வசனத்தை நீங்க கேட்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம்? பெருகலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் கை கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். என் மகனே, என் போதகத்தை என்ன செய்யாதே, மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று சொன்னால் நீ கை கொள்ள வேண்டும் என்பது அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணா மாத்திரம் போதாதான். நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனங்களிலே ஒன்றையாகிலும் மீறி பிரசங்கம் கை கொள்ளாமல் போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரை பார்க்கலும் சிறியவனாயிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே எளிமை நின்று நீ அதை செய், இதை செய், நான் பேசிடலாம். இப்படி கை நான் நீட்டும் போது எத்தனை விரல் எனக்கு நேராக இருக்கு? மீதி விரல எனக்கு நேராக தானே இருக்கு. ஆகையினால நான் சும்மா எளிமை நின்று பேசிவிட்டால் பேசலாம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? பரலோக ராஜ்யத்தில் எல்லாரை பார்க்கலும் சிறியவனாயிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அப்புறம் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் கை கொள்ள விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் கை கொள்ள விரும்புகிறீர்கள்? கரங்களை வைத்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் கை கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் கை கொள்ள தீர்மானம் பண்ணுகிறதா நாட்கள் எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் கை கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்களை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளை கையில கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தீர்க்காயுசு இல்லைன்னா பெருக்கம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம், ஆரோக்கியம் இல்லாமல் போறதுக்கு காரணம், ஆயுசு நாள் குறைந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பேதமை. பேதமை. பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீ மிஞ்சின நீதிமானாயிராதே, மிஞ்சின பேதையுமாயிராதே. அநேகர் வேதத்தை படிக்காததுனாலே, தேவனுடைய சபைக்கு சரியா வராததுனாலே, உபதேசங்களை கேட்காததுனாலே அவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவர்களுக்கு விவேகம் இல்லை, ஞானம் இல்லை. அவர்கள் பேதமை உள்ளவர்களாய் மாறி போகிறார்கள். சிலர் மிஞ்சின நீதிமான்களாய் மாறி போகிறார்கள். இதெல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறது தான் என்ன நிதானம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு பேலன்ஸ்டு ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நம்ம எல்லாருக்கும் தேவை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரொம்ப வேகமா ஓடக்கூடாது, ஆமா மாதிரி ஸ்லோவா இருக்கக்கூடாது. நம்ம வேகமான ஒரு அளவுக்கு சரியா என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, நான் மிஞ்சின பேதையா இருந்து விடக்கூடாது, மிஞ்சின நீதிமானாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மிஞ்சின பேதை என்ன பாருங்க, சில உபவாசமே பண்ண மாட்டான். உபவாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். அது இயேசு கிறிஸ்து பண்ணார், அவரோட முடிந்து போயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு உபவாசமே தேவையில்லைன்னு சொல்லுவான். அது என்னன்னா மிஞ்சின பேதை, வசனத்தில் அறிவில்லை. சில ஆள் சொல்லுவான், நான் 42 நாள் உபவாசம் பண்ண வேண்டுவான். இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணா, இவன் 41 நாள் உபவாசம் பண்ணுவானா, ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா பண்ணுவானா. அதுக்கு அர்த்தம் என்னது? மிஞ்சின நீதிமான். அதே போல என்னன்னா, நீ வெள்ளை மட்டும் போட்டிருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போவ அப்படின்னு சொன்னா அது மிஞ்சின நீதிமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் என்னன்னு சொன்னா,
எல்லாத்தையும் கழுத்தில் போட்டு இஷ்டத்துக்கு அலங்கரித்து என்ன நீ ஆடம்பரமாக நடந்தாலும் கடவுள் கேட்பார். இன்னைக்கு சபைகளை பார்த்தீங்கன்னா பாஸ்டர்மார் என்ன போட்டிருப்பாங்கன்னா டிஷர்ட், பாஸ்டர்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு ஆடுறேன், டைட்டு பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு. அது மாதிரி இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஆண்களையும் பெண்களையும் பார்த்தா இவங்க சினிமா நடிகனா நடிகையான்னு சந்தேகமாக இருக்குது. சினிமா நடிகனை பார்க்கறது மாதிரி மேடையில் ஊழியக்காரன் அதே வேஷத்தில் வந்து நிற்கிறான். அவன் மெஞ்சின நீதிமானா? பேதை. அவன் பேதை, விவேகம் இல்லாதவன். அதே போல் சில ஆட்கள் என்னன்னா இப்படி தான் போடணும்னு சிலதெல்லாம் என்னன்னா செருப்பு போடக்கூடாதான். சோத்திரம். என்கிட்ட ஒரு காலத்தில் சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரன் சொன்னான், செருப்பு போட்டிருக்கிறியே, செருப்பு போடக்கூடாதுன்றாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்னொரு ஊழியக்காரன் சொன்ன, நீ பவுடர் போடக்கூடாதுன்னாரு. உடனே நான் தூக்கி வெளியே போட்டேன். ஆனால் இப்போ பவுடர் போடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சில டைம் தேவைப்படும் போது அப்புறம் இப்படியே வந்து ஆயில் ஃபேஸோடு வந்து நின்னா நல்லாவா இருக்கும். அதனால் கொஞ்சம் முகத்தையெல்லாம் நீட்டாக வச்சுட்டு வந்து நீங்கள் என்ன பார்த்து என்ன செய்வீங்க, பிரசங்கத்தை கேட்பீங்க. இல்லைன்னு இந்த மகன் மூஞ்ச யார் பார்க்கறது அப்படின்னு திருப்பிக்கிடுவீங்க இல்லையா? அதனால இதெல்லாம் எது என்ன வசனத்தின்படி எது சரி எது சரியில்லைன்னு தெரியாமல் உளறி கொட்டி ஆட்களை என்ன செய்கிறானா ஒன்றுமில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிளை படிங்க. அல்லேலூயா. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்கிறத புரிந்து நன்றாக பைபிளை படிக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக விவேகமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அதுதான் உங்கள் நாட்களை என்ன செய்யும், உங்கள் ஆயுசு என்ன செய்யும், சமாதானத்தை என்ன செய்யும். ஆமேன். எல்லா நன்மைகளையும் பெருக பண்ணோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சமயம் முடிய போகிறதுனால சீக்கிரமாக இன்னொரு காரியத்தை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அதாவது 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வேகமாய். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை கனம் பண்ணணும். எத்தனை பேர் கர்த்தரை கனம் பண்ண விரும்புறீங்க? மனுஷனை அல்ல, கர்த்தரை கனம் பண்ணணும். கல்யாணம் வரும்போது அப்போ சொந்தக்காரெல்லாம் வருவான். அவன் சொல்றதை கேட்கக்கூடாது, வசனம் சொல்றபடி கேட்கணும். வசனம் சொல்றதை கேட்கணும். கர்த்தரை கனம் பண்ணணும், வசனத்தை கனம் பண்ணணும். என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவன் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். அதாவது சாவு வந்த உடனே வருவான், எல்லாம் வந்து இப்படி செய்யணும்னு சொல்லுவான். நீ கர்த்தரை கனம் பண்ணணும், அவனோட வசனத்தின்படியா நீ வாழணும். பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா வெளியே சொல்லாதங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது. நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி இல்லைன்னா வந்துடுவான். மாமா மச்செல்லாம் வந்து அவன் சொல்லுவான், அவன் சொல்கிறத பிறகு கேட்க வேண்டியிருக்கும். ஆகவே நீ ஊர் உலகம் சொல்கிறத கேட்கக்கூடாது, கர்த்தர் சொல்கிறது தான் கேட்கணும். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நான் எஜமானால் என் கனம் எங்கே என்று சொல்கிறார். தேவ சமூகத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை கனப்படுத்த வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை கனப்படுத்த விரும்புகிறீங்க? ஆண்டவரை கனப்படுத்தணும். கனம் என்று சொல்லி இவ்வளவோ வேத வசனத்தில் சொல்லி இருக்கிற காரியங்கள் உண்டு. எப்படி கனப்படுத்துவது என்பதை வீட்டில் என்ன செய்யுங்கள்? படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையினாலே கர்த்தரை கனம் பண்ணணும், நம்முடைய வார்த்தையினாலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய பொருட்கள், நம்முடைய ஆஸ்தியினாலே நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? கீழே நீங்கள் வாசிக்கிறீர்கள், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாக என்ன செய்யும்? நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் என்ன செய்யும்? புரண்டு ஓடும். ஒழுங்கா தசமபாகம் கொடுத்து பாருங்க. உங்கள் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுங்க. 7 பிள்ளை பெறணும், அதில் முதல் பிள்ளை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒன்னே வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அவன் 2 1ன்னு சொல்லுவான், நம்ம கேட்கக்கூடாது. புரியுதா? நம்ம என்ன செய்யணும்? இனி எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. கல்யாணம் பண்ண பிறகு தீர்மானம் பண்ணிக்கிங்க. ஏழிரா கல்யாணம் பண்ணுங்க. 23 24 கல்யாணம் பண்ணி 7 14 எல்லாம் பெற்று 14 பெற்று என்ன செய்வீர்களாக? பெருகு வாழ்வீர்களாக. வாழ்த்துறாங்க பாருங்க. அந்த வாழ்த்து கேட்டாலும் 14 பெருகுங்கள். எதில் பெருகணும்? உங்கள் சந்ததி என்ன செய்யட்டும்? பெருகட்டும். ஒன்றில் ஆத்மாதான் செய்து பெருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? பிள்ளைகளை பெற்று என்ன செய்யுங்க? பெருகுங்க. 2ல் எதையாவது ஒன்றை செய்யுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தாலும் இல்லையா?
முதல் பிள்ளையை கர்த்தருக்கு கொடுக்கணும். இல்லைன்னா இருக்கிறத கர்த்தருக்கு கொடுங்க. நமக்கு ஒன்றும் வேண்டாம். நம்ம இருக்கிறது கர்த்தருக்கு கொடுத்தா ஆண்டவர் என்ன செய்வார்? இப்போ பாருங்க, இவ்வளவு பேர் இதெல்லாம் நீங்கள் நான் இவளை எப்பொழுது பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாய் என்று ஆச்சரியமாக ஒரு வார்த்தை பைபிளில் ஏசாவில் பார்க்குறோம். அதே மாதிரி இவளை பெற்றது யார்? யார் யாரோ ஆதாயப்படுத்தி நம்ம கொண்டு வர்றாங்க. இவ்வளவு ஆயிரங்களை கர்த்தர் எப்படி எனக்கு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, நான் என்னை கர்த்தருக்கு கொடுத்த பொழுது கர்த்தர் எனக்கு ஆத்துமாக்களை கொடுத்தார். நீங்கள் உங்களை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார், உறவுகளை தருவார், எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதம் தருவார். விசுவாசிக்கிற தேவப்பிள்ளை கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. புரண்டு ஓடும். என்ன செய்யணும்? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 6-9 வாசிக்கிறோம். நீ என்ன செய்? உன் ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது ஓடி போகாதே. என்ன செய்? சபையிலே பொறுப்பாக ஊழியங்களை செய். அப்பொழுது என்ன செய்யும்? கர்த்தர் சொல்றாரு, நீ பொத்தலான பையில் போட மாட்டாய், உனக்கு என்ன செய்வேன்? நான் பொருளாதாரத்தில் பெருக்கத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். விசுவாசிக்க தேவ பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆலயத்தில் எனக்கு நிறைய பொறுப்புகள், ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் செய்வதற்கு ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நான் அதை கேட்டு செய்யும்படி நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மை எத்தனை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, கேமரா பிடிக்கிறதோ ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும், ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், ஊழியத்தை செய்யணும், ஜெபக்குழுவை நடத்தணும். அருமையானவர்களே, ஆலயம் பாழாய் கிடக்கிறது. இந்த தேசத்தில் ஜனங்கள் பாழாய் கிடக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் சும்மா இருக்க வேண்டிய காலம் அல்லவே அல்ல. அவனவன் உங்கள் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, அது செய்யாம நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் ஊழியம் செய்ய புறப்பட்டு போகவும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 6 அதிகாரத்தில் 6-11 வாசித்து பாருங்க. சோம்பேறியே என்று சொல்லுகிறார். சோம்பலாயிராதே. எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சும்மா இராதே, சோம்பலாயிராதே. அதிகமாய் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காமல் நம்ம என்ன செய்ய வேணும்? நம்ம ஜெபிப்பது காலையில் எழும்பணும். காலையில் எழும்பி என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அதே போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சோம்பலாய் சும்மா வீட்டில் உட்கார்ந்து கூடாது. எந்த ஒரு பொறுப்பும் நீங்கள் அதை என்ன செய்ய தாமதப்படுத்தக்கூடாது. நாளைக்கு செய்யலாம் என்று வைக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் வேலைகளையும் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? காலையிலிருந்து சாயங்காலம் வர சும்மா தூங்கிக்கிட்டு சாயங்காலம் புருஷன் வர நேரத்தில் அப்படியே தூக்கி இந்த அதை எதையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் என்ன? சாம்பாரில் உப்பு இருக்காது, இல்லைன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைன்னா ஒன்றும் சரியாகவே இருக்காது, ஒன்றும் சரியாக இருக்காது. அப்புறம் அடிதடி தான் நடக்கும். அதனால் புருஷன் அடிச்சுட்டாரு, நான் கர்த்தருக்காக பாடு சகிக்கிறேன்னு சாட்சி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு சொல்ல, நீ சோம்பேறியாக இருந்தனா தான் அடி கிடச்சிது. அதனால் நீங்கள் அதே போல் சகோதரிமாரை வேலைக்கு அனுப்பிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சிலருக்கு பேப்பரே படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். காலை சாயங்காலம் அவர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாராம். எல்லா பேப்பரை வாங்கி போட்டு இங்கே படித்து பத்தாதுன்னு சொல்லி பார்பர் ஷாப்லையும் அங்கேயும் இங்கேயும் டீ கடையில் உட்காந்து, சோம்பேறியே நீ என்ன செய்ய? மனம் திரும்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க விரும்புகிறீங்க? நான் சோம்பலாக இருக்கேன், சும்மா இருக்க மாட்டேன், எதையாவது நான் செஞ்சுக்கிட்டே நான் இருப்பேன். சொல்லுங்க, சும்மா இருப்பேன், சுறுசுறுப்பார். எறும்பு இடத்துல போய் என்ன செய்? கற்றுக்கொள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். உங்கள் சமாதானம் பெருகும். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமொழிகள் 3:2 நம்ம படித்தோம் பாருங்க. சமாதானம் பெருக வேண்டும். இப்போ சமாதானம் பெருகாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, சோர்ந்து போகிறோம். நீதிமொழி 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, சிட்சிக்கப்படும் போது என்ன செய்யாதே? சோர்ந்து போகாதே. சிட்சிக்கப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் உங்களை சிட்சிக்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்க பாஸ்டரே உங்களை சிட்சிக்கலாம். என்ன செய்யலாம்? உங்களுக்கு சில சமயத்தில் கடினமாக பேசலாம். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது சோர்ந்து போகவே கூடாது. நீதிமொழி 1 நீங்கள் வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனம் சொல்கிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன செய்யுங்கள்? திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். 24ஆம் வசனம் சொல்கிறது, நான் கூப்பிட்டும் நீங்கள் என்ன செய்யவில்லை? கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. கூப்பிடும் போது என்ன கூப்பிட? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே
எல்லா இடத்துல வாருங்கள், கையை நீட்டி என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அவர் கூப்பிடுகிறத கவனிக்கணும். சில டைமில் என்ன செய்யும்? வான்னு கூப்பிடுறாரு. அதான் நான் கூப்பிட்டு என் கை என்ன செய்யலை, ஒருத்தனுமே கவனிக்கவில்லை என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்போது அநேகருடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? மன அழுத்தம், பாரம். ஆகத்தான் ஆண்டவர் என்ன செய்ய, சமூகத்தில் வரும் பொழுது நீங்கள் முதலாவது உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவே விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அண்டையில் வந்து முழங்கால் படி போட்டு தினந்தோறும் உங்க பாரத்தை நீங்க அந்த வீட்லையும் இந்த வீட்லையும் சொல்லாம என்ன செய்யுங்கள்? அவரிடத்தில் சொல்ல வேண்டும். பாரத்தை அவரிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். அவரிடத்தில் இறக்கி வைத்து விட்டு என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரஞ்சபுக்களின் இடத்திலே வாருங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கவலையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யுங்க? கவலை போக வேண்டும் என்றால், பாரம் போக வேண்டும் என்றால் இயேசுவிடத்தில் நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரிடத்தில் உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அவர் உங்கள் கவலைகளையும் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்குவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர் அப்படின்னால் அவர் மேல் என்ன செய்யுங்கள்? அவர் எல்லாவற்றையும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு டென்ஷன் போகும், பாரம் போகும், எல்லாமே போகும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அது என்ன நுகம்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பாடு வரும், உங்களுக்கு உபத்திரம் வரும், உங்களுக்கு பல கஷ்டம் வரும், சுவிசேஷத்தை அறிவிக்க போனா நிந்தை வரும், அவமானம் வரும். அதுதான் அவருடைய நுகம். அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் மக்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய இளைப்பாறுதல். கர்த்தருக்காய் பாடுபடும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கடைசியா சொல்றேன், நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யுங்கள்? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன செய்யும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். எதை கற்றுக்கொள்ளணும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். எடுத்ததுக்கெல்லாம் கோபம், எடுத்ததுக்கெல்லாம் ஆத்திரம், இதெல்லாத்தையும் போகணும்னா கர்த்தரை என்ன செய்யணும்? இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை கவனித்து பார்த்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் சாந்தம் வரும், அதே போல தாழ்மை வரும். அது ரெண்டு வந்தா உங்க வாழ்க்கையில எல்லாவித மன அழுத்தமும் போய்விடும். நீங்கள் மன பாரம் இல்லாம என்ன செய்ய முடியும்? இளைப்பாறுதலோ இருக்க முடியும். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் பெருக்கமடைய வேண்டும் அப்படின்னு விரும்புகிற ஆட்கள் கைகளை உயர்த்தி, நான் பெருக்கமடைய வேண்டும். நீ இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையில நீர் எல்லா நன்மைகளையும் பெருகச் செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். உன்னுடைய பேங்க்ல பேலன்ஸ் எப்பவுமே இருக்கும். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை கனம் பண்ண விரும்புகிறேன் சொல்ற ஆட்கள், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். நல்ல கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. காணிக்கை மட்டும் அல்ல, தசபாகம் மட்டுமல்ல, வாயை திறந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறாய். நீ கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நீ கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். அப்படியே தேவனுடைய வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவளை கை கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, விவேகத்தையும் ஞானத்தையும் பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, நீதியும் நிதானத்தையும் பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை தீர்க்காயுசை கொடுப்பார். ஆரோக்கியமான வாழ்வை கர்த்தர் கொடுப்பார்.
ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளை கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பெருகும், சமாதானம் பெருகும் வேண்டும் என்றால் நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் மேல் பாரத்து போய் 3 அதிகாரம் 25-26 சொல்லுகிறது, தீமைகள் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், பயப்படாதே, பயத்துக்கு இடம் கொடுக்காதே. 3 அதிகாரம் 27-28 சொல்லுகிறது, நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்யாமல் இராதே, வாய்ப்புகளை பயன்படுத்து. 3:29 சொல்லுகிறது, பிறருக்கு துரோகம் இழைக்காதே. 3:31 சொல்லுகிறது, நீ பொறாமை கொள்ளாதே. 3:30 சொல்லுகிறது, நீ வழக்காடாதே, அப்பொழுது உனக்கு சமாதானம் பெரிதாய் இருக்கும், அது பெருகிக் கொண்டே போகும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்திடுவேன் என்கிறதான அந்த பாடலை நாம் மறுபடியும் சேர்ந்து பாட போகிறோம். அந்த பாடலாம் சேர்ந்து மறுபடியும் பாட போகிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் அளித்தவர் கிறிஸ்துவுக்குள் அதை நிறைவேற அவர் செய்தார். கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் தம் சந்ததியின் நன்மைகள் அவர் பெருக்கம் அடைய செய்வார். விசுவாசத்தோடு கூட எல்லாரும் அந்த பாடலை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா.
ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கொடுத்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாய் நம்மை பெருக செய்ய போகிறபடினால் விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, மீண்டும் ஆயுடைய திருப்பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் கனப்படுத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தாகத்தோடு பாரத்தோடு கடந்து வந்தார்களோ அவளுக்கு தேவையான மன்னாவை பகிர்ந்து கொடுக்கிறவராக, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறவராக நம்முடைய கிருபையும் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீடுகளுக்கு செல்லும் போது கர்த்தனை தொட்டார், கர்த்தனுக்கு வாக்கு பண்ணினார். நம்முடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன் விசுவாச உறுதியோடு சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும், அநேகர் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, சபையின் பெருக்கத்தையும் இந்த ஆண்டிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. குடும்பங்கள் பெருகுவதை போல சபைகள் பெருகட்டும். ஆண்டவரே, அவ்விதமாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். வீட்டுக்கு போற நம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யக்கும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இனிமேல் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.